நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. கர்த்தர் தம் பிள்ளைகளை அன்போடு நல்வழிப்படுத்த இவ்விதமாக நம்மோடு பேசுகிறார். அவர் ஆலோசனையை கேட்க நாம் அவர் கிட்ட சேர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், நீ அறிந்து கொள், ஆலோசனை சொல்லுவேன், ஏற்றுக்கொள் என்று. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்னை கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையைப் போலும் கோவேறு கழுதையைப் போலும் இருக்க வேண்டாம் என சங்கீதம் 32:9 கூறுகிறது. வாரினால் கடிவாளத்தினால் வாயை கட்டினால்தான் குதிரை கோவேறு கழுதை நேர் வழிக்கு வரும். அதுபோல நாம் இருக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கும் போது அவரை நெருங்கி சேர்ந்து அவர் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஆபிரகாமை உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, ஆதியாகமம் 12:1 என்ற போது எந்த தயக்கமும் இல்லாமல் கீழ்ப்படிந்தார். அதனாலே தேவன் அவரை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். மோசேயை கர்த்தர் முட்செடி அக்கினியிலிருந்து சந்தித்து தம் ஜனத்தை விடுதலை பண்ண எகிப்திற்கு அனுப்பின போது மோசே அவ்வாறே சென்றபோது அவர் பலவீனங்களை எல்லாம் மாற்றி குறைபாடுகள் எல்லாம் நீங்கி பார்வோன் கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு விடுதலை செய்தார். யோசுவா எரிகோவின் சமவெளியில் நின்று எரிகோ கோட்டையை பார்த்து கலங்கி இஸ்ரவேலரை எவ்விதத்தில் நான் கானானுக்குள் நடத்தி கொண்டு போவேன் என சிந்தித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் சேனையின் அதிபதியாக உருவின பட்டயத்தோடு வந்து நின்று எரிகோவை எப்படி வெல்ல முடியும், அந்த யுத்தத்தை எந்த விதத்தில் தான் செய்ய விரும்புகிறார் என ஆலோசனை கூறினார், போதித்தார். யோசுவாவும் இஸ்ரவேலரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது மகத்தான வெற்றி பெற்றனர். நமது தேவன் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் வார்த்தை தான் நமக்கு ஜீவன். ஜீவனை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக நேசிப்போம், வெற்றி பெறுவோம், கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம். அப்பா பிதாவே, உம்மண்டை கிட்டி வருகிறேன். என்னை போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். என் மேல் உமது கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.